ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு அம்மா வீட்டை நிற்கிறேன். 3 சவரம் நிற்கிறோம். எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குது. இப்போ வந்து டிசர்ட்டுக்கு வந்து ராசவள்ளி கிழங்குல செய்ய போகிறோம். இதை சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் கித்தூள் இனிப்புக்கு நீங்கள் சீனி இல்லாட்டி கித்தூள் அப்படி ஏதாவது போடலாம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் திருவி அதில் முதல் பால் 2ஆம் பால் எடுத்து வைங்க. வாங்க எப்படி அடுத்தது செய்வோம்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ராசவள்ளி கிழங்கு வெட்டினத்தை நான் 3 தரம் கழுவி இருக்கிறேன். சொன்னால் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கி தன்மை இருக்கும். அதை கழுவி எடுத்தால் தான் ஒரு 3 தரம் கழுவி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணிக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இது கொதிக்கட்டும். இப்போ நான் அடுத்தது வந்து தேங்காய் பூ அரைக்க போகிறேன். இப்போ தேங்காய் பூவை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணிக்க ஊற விட்டுட்டு இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து முதல் பால் எடுக்க போகிறேன். இப்போ வந்து இது முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பிறகு 2ஆவது பால் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கிட்டில் கொஞ்சம் விட்டுறேன். அது பிறகு 10 அடி கொஞ்சம் நீங்கள் இந்த ப்ரௌன் சுகரில் கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. இது 2ஆம் பால் விட்டு இப்போ அவிஞ்சண்டு வந்துட்டுது. அவிஞ்சு 2ஆம் பால் விட்டு கொஞ்சம் அவிகிறதுக்கு வெயிட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் கித்தூள் போடுறேன். இனி கடைசியாக அந்த முதல் பாலை இறக்கி அப்படியே திக்காக இறக்க வேண்டியதான். முதல் பால் விடுறேன். இது இனி குக் பண்ணி ஆல்மோஸ்ட் முடியுது. அங்கால ஒரு கொதியில் நீங்கள் நிப்பாட்டி விடுவோம். இதை கொஞ்சம் நீங்கள் இறக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணினா நல்லா திக்காகும். அப்புறம் வெட்டி சாப்பிட நல்லா இருக்கும். இல்லை அப்படியே களி மாதிரி அப்படி அள்ளி சாப்பிட நல்லா. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ ராசவள்ளி கிழங்கு சமைச்சு ரெடி சாப்பிட்றதுக்கு. இது குக் பண்ணிக்குள்ளே நான் வெளியாக போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 பிஞ்சு சால்ட் போட்டேன்னா. எப்போவும் இனிப்பு பண்டமாக இருந்தாலும் அந்த உப்பு போட்டால் தான் அதில் சுவை இனிப்பின சுவை தெரியும். ஸோ இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. கொஞ்சம் சுடுவுது. சிலோனில் வந்து நல்ல பர்ப்பு கலரில் இருந்தது. இப்போ வந்து கலர் குறைஞ்சிட்டு போகுது, என்னன்னு தெரியாது. ஸோ இப்படித்தான் இதோட கலர் வந்துச்சு. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.